இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போதே ரொம்ப மன வருத்தத்தோட மன கஷ்டத்தோட தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம சவுதி அரேபியா அப்படின்னு சொன்னாலே வந்து நம்மளுக்கு நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது எல்லாருமே இந்த ஹஜ்ஜுக்கு போவாங்கன்ற ஒரு விஷயந்தான். அதுவும் முஸ்லிம்ஸ்ன்றவங்க அவங்க எல்லாருமே அவங்க வாழ்நாளில் ஒரு தடவையாவது அந்த ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடணுன்ற ஒரு ஆசை எல்லார் மனசுலையும் இருக்கும். நம்மளுக்கு எப்படி வந்து இப்போ ஹிந்துஸ்க்கு எப்படி வந்து கோயில், அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து சர்ச்சு அப்படின்னு சொல்லுவோமோ, அதே மாதிரி முஸ்லீம்ஸ்க்கு வந்து ஹஜ்ஜுக்கு போகணுன்றது வந்து ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னே சொல்லலாம். அதனால அவங்க வாழ்நாளில் ஒரு தடவையாவது இந்த ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடணுன்றது வந்து அவங்க கண்டிப்பாக நினைப்பாங்க. அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு புனித யாத்திரையில் வந்து ஒரு 54 பேர் கொண்ட குழு, ஐ மீன் 54 பர்சன்ஸ் வந்து ஒரு பஸ்ஸில் போயிருக்காங்க. அவங்க எல்லாருமே இங்கேருந்து மெக்கா வரைக்கும் போயிருக்காங்க. மெக்காவில் போய் அங்கே போய் பார்த்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வர வழியில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேர் வந்து அங்கேயே ஸ்டே பேக் ஆயிருக்காங்க. இன்னொரு 4 பேர் வந்து நாங்கள் வந்து ப்ரைவேட்டாக நாங்கள் ஒரு கார் எடுத்து போய்க்கிறோம் அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. லைக் அவங்கவுங்களுக்கு அவங்க பர்சனல் ரீசன்ஸ் இருந்திருக்கு. மிச்சம் 46 பர்சன்ஸ் வந்து அந்த பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் என்ன ஒரு துயரமான சம்பவம்னா, ஒரு 18 பேர் வந்து ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அது எப்படின்னா, ஒரு தாத்தா பாட்டி, அவங்களுக்கு பிறந்த பசங்க, அப்புறமா அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 18 பேர் வந்து அந்த பஸ்ஸில் வந்து ஒன்றா இருந்திருக்காங்க. அப்புறமா இன்னொரு ஃபேமிலியும் வந்து அதில் இருந்திருக்காங்க. ஸோ இதில் எப்படி இருக்குன்னா, அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வந்து மெக்காவுக்கு போயிட்டு அங்கேருந்து மெதினா போகணுன்றது தான் வந்து அவங்களோட அடுத்த ஸ்டெப்பாக இருந்திருக்கு. இதில் வந்து நம்மளுக்கு தெரியும்ல, மெக்கா போகிற வழியே வந்து நிறைய பேருக்கு வந்து ட்ரைன் அவுட் ஆவாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் நடந்து போகணும் போது நிறைய பேருக்கு வந்து நிறைய வகையான ஒரு ரிஸ்க்கும் இருக்கும். ப்ளஸ் ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய இருக்கிறதுக்கான சான்சஸும் நிறைய இருக்குது. ஏன்னா அங்கே எவ்வளோ எந்த விதமான ஒரு ஹீட் இருக்கும், எவ்வளோ வெயில் அடிக்கும் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு ரெஸ்ட் கூட தேவைப்பட்டிருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது மெக்காலேருந்து மெதினா போகும்போது அந்த பஸ்ஸில் நிறைய பேர் வந்து காலையில் வந்து நல்லா அதிகாலையில் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு ஃபியூவல் டேங்கர் வந்து அங்கே ரோடில் வந்து அது நின்றுட்டு இருந்ததா இல்லை மொல்லமாக நடந்துட்டு இருந்ததா, மொல்லமாக மூவ் ஆகிட்டு இருந்ததான்றது வந்து இன்னும் நம்மளுக்கு கரெக்டான ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கல. பட் அந்த மாதிரி இருக்கிற ஒரு இதில் வந்து இந்த பஸ்ஸில் வந்து அந்த டேங்கரோடு போய் வந்து இடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இடிச்சதில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரே ஒரு பையன் மட்டும், அவன் வந்து 24 வயசு பையன். அந்த பையன் மட்டும் கொஞ்சம் லேசான காயங்களோடு வந்து அவன் மட்டும் கொஞ்சம் தப்பிச்சிருக்கான். மற்ற எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க, எல்லாருமே கருகி போயிட்டாங்கன்றது தான் இப்போ இருக்கிற ஒரு நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இது வந்து சவுதி அரேபியாவில் இந்த மாதிரி ஹஜ்ஜுக்கு போகிறவங்களுக்கு வந்து இது வந்து இப்போ தான் நடக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து கடந்த 2016, 18, 19 இது மாதிரி நம்ம எடுத்து பார்த்தோம்னா அப்பப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஏதாவது ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஃபியூவல் டேங்கர் மேலே வந்து கார் மோதுறது, ஃபியூவல் டேங்கர் மேலே வந்து வேற எதனா பஸ் வந்து மோதுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய நடக்குது. நிறைய பேர் இறந்து போகிறாங்க, சில பேர் வந்து இன்ஜியர் மட்டும் ஆயிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய இந்த மாதிரி சவுதி அரேபியாவில் வந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் வந்து நம்ம யாரை குறை சொல்கிறது? பொழைச்ச அந்த பையனுக்காக வந்து சந்தோஷப்படுறதா, இல்லை இத்தனை பேர் இறந்துருக்காங்களே அதனால நினச்சி நமக்கு வருத்தப்படுறதான்னு வந்து தெரியல. கண்டிப்பாக வருத்தம் தான் பண்ணணும். பிகாஸ் அவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப மன அமைதிக்காக ஏன்னா ஹஜ்ஜுக்கு போகிறதுன்றது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு வந்து நம்மளுக்கு பல நாள் உழைப்பு, நம்ம அவ்வளோ காசு சேர்த்து வைக்கணும். லைக் அவ்வளோ பேர் போகிறோன்னா எவ்வளோ காசு தேவைப்படும்ன்றது வந்து நம்மளுக்கு தெரியும்ல. லைக் அவ்வளோ கனவுகளோடு நம்ம வந்து போயிட்டு சந்தோஷமாக வரலாம் அப்படின்ற ஒரு கனவுகளோடு அவ்வளோ பேர் வந்து அந்த ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த மாதிரியான ஒரு துயர சம்பவம் வந்து அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ப்ளஸ் அவங்களோட லவ்ட் ஒன்ஸ், அவங்க ஃபேமிலி ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த விஷயம் கேள்விப்படும் போது அவங்களும் வந்து ரொம்ப மன வருத்தத்தோடு இருப்பாங்கன்றது வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இது எவ்வளோ துயரமான சம்பவம். லைக் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கவே கூடாது. பட் இதுக்காக வந்து கவர்மெண்ட் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க? அடுத்தது தெலுங்கானா, அந்த 18 பேர் சொன்னல, அந்த 18 பேருமே வந்து தெலுங்கானா ஸ்டேட்டை சேர்ந்தவங்க. ஸோ அதில் வந்து எத்தனை பேர் இறந்துருக்காங்களோ அவங்கவுங்க ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்களுக்கும் வந்து 5 lakhs அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதா வந்து தெலுங்கானா ஸ்டேட் வந்து இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க. இதை வந்து அந்த எரிஞ்சு போயிருக்கிறதுனால அங்கேருந்து சவுதி அரேபியாலேருந்து நம்ம நாட்டுக்கு கூட்டு வர்றதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் வந்து ஒரு ஃபேமிலியிலேருந்தும் 2 பேரை வந்து நம்ம நாட்டிலேருந்தே வந்து ஸ்பான்சர் பண்ணி
இவங்க 2 பேரை மட்டும் இங்கேருந்து அவங்க அமைச்சு அவங்களோட இறுதி சடங்கை வந்து சவுதி அரேபியாவில் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் மற்ற எல்லாருக்குமே வந்து அந்த ஆசைகள் இருக்கும். ஆசைகள் இருக்கும்ன்ற சென்ஸ் நம்ம நாட்டில் வந்து அவங்களுக்கு இப்போ நம்ம நாட்டு கல்ச்சரில் இங்கே வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் அடுத்தது எடுக்க போகிறாங்க, இல்லை இது ஃபைனல் டெசிஷன் எல்லாருமே வந்து சவுதி அரேபியாவில் தான் வந்து அவங்களோட இறுதி சடங்கு நடக்கணும் அப்படின்னு அவங்க முடிவெடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து இதுக்கு எதிர்ப்போ இல்லை ஆதரவோ கிடைக்க போகுதுன்றது வந்து நம்மளுக்கு தெரியல. இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் ரொம்ப மன கஷ்டத்தோடு வந்து இருக்கோன்றதான் சொல்லலாம். நம்ம நரேந்திர மோடி இவர் வந்து அவரோட நம்ம ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்து அவரோட ஆழ்ந்த இரங்கலத்தை வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நிறைய பப்ளிக் ஃபோரம்ஸில் நிறைய ஆளுங்க வந்து அவங்களோட டீப்பஸ்ட் கண்டோலன்சன்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து அவங்களுக்காக வந்து கொஞ்சம் நேரம் ப்ரே பண்ணிக்கலாம், கொஞ்ச நேரம் வேண்டிக்கலாம்னு சொல்லலாம். அவங்களோட எல்லா ஆத்மாவும் வந்து நல்லபடியாக இறைவனை சேரட்டும் அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியும். அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் ஃப்யூச்சரில் நடக்கக்கூடாதுன்றதும் நம்ம ப்ரேயர்ஸில் வச்சுப்போம். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அண்ட் நான் எல்லா வீடியோ மாதிரியும் வந்து இந்த வீடியோவும் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி குரூப்பில் இது பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஏன்னா இது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு கருப்பு இன்சிடெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா இது அவ்வளோ மன வேதனை எல்லாருக்கும் கொடுக்குதுன்னு நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். வேதனையாக இருக்குங்க. இன்னும் எத்தனை நாள் இந்த மாதிரியான இன்சிடெண்ட், எத்தனை பேர் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஆக்சிடென்ட்ஸ் மூலியமாவோ இல்லை நிறைய நம்மளை எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு முன்னாடியே ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு, அதுலேயும் எவ்வளோ பேர் இறந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம இதுக்கு இயற்கையை காரணம் சொல்கிறதா இல்லை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதில் வேற நிறைய பேர் வந்து பப்ளிக் ஃபோரம்ஸில் வந்துட்டு அவங்க வந்து அந்த இதனால தான் இந்த மாதிரி ஆச்சு அப்படி இப்படிலாம் வர சொல்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ துயரமான சம்பவம். இந்த மாதிரி சமயத்தில் கூட இந்த மாதிரிலாம் பேசுகிறதுக்கு அவங்களுக்கு எப்படி மனசு வருதுன்னு தெரியல. அது மாதிரி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இது. இறந்து போயிருக்காங்க அவங்க வந்து இதுக்கப்புறம் இந்த உலகத்திலேயே கிடையாது. அவங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். அவங்கள விரும்புகிறவங்களுக்கும் சரி, அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் சரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே சரி இந்த இன்சிடெண்ட் வந்து ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்குன்றது வந்து நம்மளுக்கு தெரியும். ஏன்னா பார்க்குற நம்மளுக்கே இவ்வளோ இருக்குன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. பட் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு என்னோடய வீடியோ வந்து நீங்கள் வந்து லைக் கொடுங்கன்னு சொல்ல மாட்டேன், பட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களால் என் வீடியோஸை வந்து நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை வந்து கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவோ இல்லை இதுக்கு ரிலேட்டடாக இருக்க வீடியோவோ இல்லை வேறு எதாவது வீடியோஸ்க்கு ரிலேட்டடாக இருக்க அப்டேட்டட் வீடியோவோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டினியூஸாக நீங்கள் அந்த லூப்பில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ.